ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சூப்பரான ஹெல்தியான ஒரு மசால் வடை ரெசிபி. இந்த சூப்பரான மசால் வடை கிறிஸ்பியா மேல வந்துட்டு பாருங்க, நல்ல கிறிஸ்பியா, உள்ள வந்துட்டு சாஃப்டா சூப்பரா இருக்கும். சாப்பிடறதுக்கு ஒரு ஈவினிங் டைம்ல டீ காஃபியோட சாப்பிட இதை விட சூப்பரான ஸ்நாக் இருக்கவே முடியாது. இந்த மொறு மசால் வடை எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த செம டேஸ்டியான மசால் வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கடலை பருப்பை நல்லா ஊற வச்சு இப்ப வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் ஊறி இருக்கு. அதிக நேரம் ஊறினா தப்பில்ல, ரொம்ப கம்மியான நேரம் ஊற வைக்காதீங்க. நல்லா ஊறினாதான் நல்லா இருக்கும். மினிமம் ஒரு 4 மணி நேரமாவது ஊறணும் கடலைப்பருப்பு. அந்த அளவுக்கு ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாம சுத்தமா ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு கடலைப்பருப்பு யூஸ் பண்றேன். எங்க ஊர் பக்கம் வந்து மசால் வடை வந்து கடலைப்பருப்பை விட பட்டாணி பருப்பு போட்டு செய்வாங்க. அது இன்னுமே ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பட்டாணி பருப்பு கிடைச்சா கண்டிப்பா அது யூஸ் பண்ணி இந்த வடை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னுமே செம டேஸ்டியா இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுல என்னென்ன போட்டு அரைக்கணும் அப்படின்னு பாத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி அந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன், தோல் நீக்கிட்டு. ஒரு 4 பல் பூண்டு அதையும் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு. இது கூடவே உங்களுக்கு பிடிக்கும்னா பட்டை கிராம்பு கொஞ்சமா சேர்த்திக்கலாம். சின்ன துண்டு பட்டையும் ஒரு 2 கிராம்பும் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு சேர்த்துல 2 பச்சை மிளகாய் 2 வரமிளகாய் சேர்த்துறேன். இதை முதல்ல ஒரு அடி அடிச்சு லைட்டா கிரஷ் பண்ணிட்டு அப்புறமேட்டு நம்ம பருப்பு போடலாம். இப்ப இது மாதிரி 1-2 அரைச்சுக்கோங்க. இப்ப இதுக்குள்ள நம்ம பருப்பு சேர்த்து அரைச்சுக்க போறோம். தண்ணியே சுத்தமா இல்லாம பாத்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா வடை வந்து உங்களுக்கு தட்ட வராது. இதுல கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பை இப்படியே வச்சுக்கோங்க. இதை நம்ம கடைசியில அப்படியே முழுசா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பருப்பை தண்ணி விடாம இதை வந்து அரைச்சுக்க போறோம். கொஞ்சம் கரகரப்பா அரைச்சுக்கணும். கொஞ்சம் பருப்பா இருக்கிற மாதிரி, ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் கரகரப்பான ஒரு மாவா அரைச்சிருக்கோம். இப்ப இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாவை ஒரு பாத்திரத்துல மாத்தியாச்சு. இப்ப இதுல வந்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி தலை, கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை தலை, நிறைய கருவேப்பிலை போடுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும் இதுல பிளேவர். நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கிறேன். இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கிட்டு சேர்த்தினீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். உங்களால் முடிஞ்சா சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இப்ப இதை சேர்த்திக்கலாம். அதுல கொஞ்சம் பருப்பு அரைக்காம எடுத்து வச்சோம்ல, அந்த பருப்பையும் சேர்த்திக்கலாம். வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்ப இதுல வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உருட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டோம்னா எல்லாத்தையும் தட்டி போடும்போது ஈஸியா இருக்கும். நான் இந்த சைஸ்ல செய்யறேன். நீங்க வந்துட்டு இத உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செய்யலாம். ஒரு சிலர் வந்துட்டு இந்த மாதிரி மொத்தமா போடுவாங்க, லைட்டா இந்த மாதிரி தட்டி இப்படி வடையா போடுவாங்க. இந்த மாதிரியும் போடலாம். இப்படி போட்டீங்கன்னா மேல கிறிஸ்பியா, உள்ள வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டான லேயர் இருக்கும். நல்ல கிறிஸ்பியான வடை வேணும் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா பிளாட் பண்ணி நீங்க போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பிரியுமோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு போட்டுக்கலாம் வடை. இப்ப நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். முதல்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டீங்கன்னா தட்டி போடுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி. இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கோம்ல இந்த வடையை வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தட்டி நீங்க போட்டுக்கலாம். ரொம்ப மொத்தமாவும் இல்லாம ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம இந்த மாதிரி தட்டி போடுறேன். இது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா 2 சைடும் நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆகணும், கோல்டன் கலர்ல. ஒரு சைடு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம வந்துட்டு அடுத்த சைடு டர்ன் பண்ணி 2 சைடும் இந்த மாதிரி டர்ன் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 5-6 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே அப்படியே ஃப்ரை பண்ணிருக்கோம். நல்ல கோல்டன் கலர் வந்துச்சு. இந்த மாதிரி பொறுமையா ஃப்ரை பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். மேல நல்ல கிறிஸ்பியா, உள்ள வந்துட்டு நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி இருக்கோம்னா இப்ப இதை எடுத்துடலாம் நம்ம எண்ணெயில இருந்து. பாருங்க, பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல. இப்ப இதை வந்துட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிடலாம். ஆனா இது எண்ணெய் எல்லாம் இழுக்காது. ரொம்பவே ஹெல்தியான ஒரு வடை. என்னதான் நம்ம டீப் ஃப்ரை பண்ணா கூட ரொம்பவே ஹெல்தி இந்த வடை. இது மாதிரி எல்லா வடையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்துட்டு தொட்டு சாப்பிடறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணலாம். இது ரொம்பவே சூப்பரா இருக்கும், தேங்காய் சட்னியோட காம்போ.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சூப்பரான மசாலா வடை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.